வணக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலை விடயம் தொடர்பாக மற்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது வெலிக்கடை சிறைச்சாலையை பரிசோதிப்பதற்காக மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகள் சிறைச்சாலைக்குள் செல்ல முயற்சித்த போது அவங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றதாம். இது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடுமையான கவலையையும் எதிர்ப்பையும் இப்போது வெளியிட்டிருக்காங்க. சரியா சொல்லணுமா இருந்தா கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் குழு ஒன்று என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா இந்த சிறைச்சாலை விடயம் தொடர்பாக வெலிக்கடை சிறைச்சாலையை பரிசோதிப்பதற்காக இந்த குழு போயிருக்காங்க. ஆக அவங்க போன போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படவில்லையாம். ஆக இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது முன் அறிவித்தல் இல்லாம எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தடுப்பு காவலில் உள்ள இடங்களுக்கு நுழைவதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் இருக்குதாம். அந்த அதிகாரம் 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தில் இருக்காம். இந்த சட்டத்தை சிறைச்சாலை அதிகாரிகள் இதன் மூலம் மீறியுள்ளதாக ஆணைக்குழு இப்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆக இந்த சம்பவத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு மனித உரிமை ஆணைக்குழுவினால் பாத்தீங்களா இருந்தா இப்போது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஒரு பரிந்துரை, அதாவது நான் சொல்ல போற இந்த பரிந்துரைகளை அவங்க முன்வைத்திருக்காங்க. முக்கியமான பரிந்துரைகளை முன்வைத்திருக்காங்க. முதலாவது, தடுப்பு காவலில் உள்ள இடங்களை பரிசோதிப்பதற்கு மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகள் பரிசோதிப்பதற்கு சட்டப்பூர்வமாக உள்ள உரிமையை உடனடியாக சிறைச்சாலை அதிகாரிகள் வழங்கணுங்கிறது முதலாவதும். இரண்டாவது, இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பழிவாங்கல்களை உடனடியாக நிறுத்தணும் சொல்லி இரண்டாவதும். மூன்றாவது பரிந்துரை பாத்தீங்களாக இருந்தா, அதாவது கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்து அவர்களது குடும்பத்தினருக்கு உடனடியாக சிறைச்சாலை அதிகாரிகள் அறிவிக்க வேண்டும் என்றும், மிக முக்கியமாக அடுத்து விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை காலத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய கைதிகள் அந்த தண்டனை காலம் நிறைவடைந்தவுடன் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிதான் இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இந்த பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றது. இதுவாறாக இருக்க ஆசிரியர்களுடைய இடமாற்றம் குறித்து முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலை ஆசிரியர்களுடைய இந்த வருடாந்த மற்றும் கட்டாய இடமாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடமாற்றங்களுக்கான விண்ணப்பங்களை இப்போது இணைய வழியூடாக கோரப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய பாத்தீங்களா இருந்தா தேசிய பாடசாலை ஆசிரியர்கள், அதாவது 2026 ஜூலை 16, அதாவது இன்றைய தினம் முதல் ஜூலை 30ஆம் தேதி வரை கீழ் காணக்கூடிய இந்த இணையதள முகவரியின் ஊடாக இணைய வழியில் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். மிக முக்கியமான தகவல் இதுதான். என்னன்னா, இணைய வழியில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தினுடைய, அதாவது அச்சிட்ட பிரதி இருக்கு இல்லையா, பிரிண்ட் காப்பி இருக்கு இல்லையா, இதை நீங்க ஜூலை 31ஆம் தேதியோ அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னரோ நீங்க இப்போது சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய அதிபரிடம் நீங்க ஒப்படைக்க வேணும். இது ரொம்ப கட்டாயமானது. இதை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்காங்க. மிக முக்கியமான அடுத்த விடயம், தனிப்பட்ட ஆசிரியர்களால் அப்படி இல்லைன்னா தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பமும் அமைச்சினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி அறிவித்திருக்காங்க. அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை, ஒரு தகவல் இப்போது உங்களுக்கு. அதாவது நம்முடைய நாட்டில் வாய் புற்றுநோய் காரணமாக நாளொன்றுக்கு 3 மரணங்கள் பதிவாகி வருவதாக வாய் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் தனுஜா தக்ஷினி இப்போது அறிவித்திருக்காங்க. குறிப்பா இந்த சுகாதார மேம்பாடு பணியகத்தில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவங்க கருத்துரைக்கும் போதுதான் இந்த முக்கியமான தகவலை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இந்த வாய் புற்றுநோய் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புகையிலை பயன்பாடு, வெற்றிலை மற்றும் பாக்கு மெல்லுதல், மிக முக்கியமா மது அருந்துதல், ஊட்டச்சத்து குறைபாடு, அத்தோடு இந்த வாய் சுகாதாரமின்மை. நான் சொன்ன இந்த காரணங்கள்ல மிக கவனம் செலுத்துங்க.